ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து கேரளாவோட இதை தான் காமிக்க போகிறோம். நம்ம ஊர் எப்படி இருக்குதுன்னு. எந்த வழியெல்லாம் போக வேண்டி இருக்குது பாருங்க. இந்த வழியெல்லாம் போய் இதுதான் குறுக்கு வழி இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. பாருங்கள், காடாக இருக்குது பாருங்கள். இந்த காடான ஏரியாவில் சுற்றி காடு. இங்கேருந்து தான் மேலேருந்து இறங்கி வந்தோம். பார்த்திங்களா, இந்த இறக்கத்துலேருந்து இறங்கி வந்தோம். இப்போ இப்படி இறங்கி போயிருங்க. எங்கள் வீட்டுக்காரர் போயின்னுக்கிறாரு பாருங்கள். இப்படி இறங்கி போகிறதுனே தெரியல. கேரளாவில் இப்படியெல்லாம் நம்ம போகணும். எவ்வளோ போய் வேணும். ஒரு பூச்சி இருக்குது பாருங்கள். எவ்வளோ நானே பயந்து போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் எங்கே வரைக்கும் போயிட்டார் பாரு. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் போகிறது தெரியுதுங்களா? எப்படி இந்த வழியாக போகிறாங்க. காடு சுற்றி காடு. இங்கே இந்த காட்டு வழியாக தான் போயின்னு இருக்கு. வேறு வழி இருக்குது, ஆனாலும் இது குறுக்கு வழியாக போகிறது. அதாவது குறுக்கால போகும்னு சொல்லுவோம்ல, அந்த குறுக்கால தான் போகிறது. அதான் இந்த வழி. சும்மா கடை வரைக்கும் போனேன். கடைக்கு போயிட்டு சும்மா பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனேன். பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது தான் எங்கள் வீட்டுக்காரர் காட்டினார், இந்த வழியாக கூட வரலான்னு சொல்லிட்டு. எனக்கு பயமாக இருக்குது இந்த வழி வர்றதுக்கு. செம காடாக இருக்குது. பார்த்தாலே தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் நிற்கிறார் பாருங்க. ഈ വഴിയൊക്കെ നീ കൂട്ടിക്കൊണ്ട് അടുത്ത പ്രാവശ്യം വന്നാലേ എനിക്ക് അറിയത്തില്ല. അറിയാമോ? അടുത്ത തവണ വന്നാലേ എനിക്ക് ഈ വഴി അറിയത്തില്ല. ഇത് മേലോട്ട് പോകുന്ന സ്ഥലമല്ലേ. செம்மையாக இருக்குது தெரியுமா இந்த இடம். செம்மையாக இருக்குது. அது செடியெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. அதுக்கு துணி மரவாக கட்டியிருக்கிறாங்க பாருங்க. இங்கே மாடு ஆடெல்லாம் வந்து தொல்லை கிடையாதுங்க. மனுஷனுங்க பிடிங்கின்னு போயிடுவாங்கன்றது அது மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்து 2 மந்த்து இருக்கலாம் ஜாலியாக. மற்றபடி இது ரொம்ப ரொம்ப தங்கி இந்த இடத்துல பிழைக்கணுன்றதெல்லாம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்மளாலாம் வர முடியாது. இவ்வளோ தூரம்லாம் நடக்கணுங்க. அவங்க வீட்டுக்கு வரணுன்னாலும் போனாலும் இவ்வளோ தூரம் நடக்கணும், வரணும். நம்ம வண்டி வீட்டாண்ட வண்டி வருது, டைமிங் தான் வருது அந்த வண்டி. அது வீட்டு வாசல்லே வந்து நிற்கும். அந்த பக்கமாக ஒரு ரோடு வழியாக வரும், வாசல்லே நிற்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது குறுக்கால வழி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல வழி, ரோட்டில் வரலாம். நான் வழி இருக்குது. அது ரொம்ப தூரங்க, முடியவே இல்லை. நான் ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்க, அது எவ்வளோ தூரம் பாருங்க. இந்த வழியிலையும் வரலாம், இந்த வழியிலையும் வரலாம். இப்போ நம்ம வந்தது இந்த வழி. இது பாருங்கள், மேலேருந்து இந்த காட்டு வழியாக வந்தோம். காட்டு வழியாக அது பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ காட்டு வழியாக வந்து இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ரோடு. இப்போ அது அவங்க வீடு. இங்கே வீடு வந்துடுச்சு பாருங்க. அதாவது இந்த வழியாக வந்தால் தான் சீக்கிரமாக இந்த வீடு வந்து சேரலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதுதான் எங்கள் இடம். பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் இடம். நாங்கள் எங்களுக்கு அளந்து கொடுத்துருக்குற இடம். இதுவும் சேர்த்த இல்லை. இது மாத்திரம் இது மட்டும். அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டு அந்த வீடு தெரியுது பார்த்திங்களா, அது வரைக்கும், அந்த வரைக்கும் லாஸ்ட்டு சுற்றி எங்கள் இடம் எங்களுக்கு கொடுத்துருக்குது. இது வந்து இவ்வளோ இடம் இருக்குது, சுற்றி இவ்வளோ இடம் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே கல் போட்டுருக்குது பார்த்திங்களா. இங்கேருந்து எங்களுக்கு வரும். இங்கேருந்து இங்கே வந்து இது பாருங்கள், அங்கேருந்து அவ்வளோ தூரம் உள்ளே போகும். இந்த கல்லுலேருந்து அப்படியே மேலே ஏறும். இந்த கல்லுலேருந்து அப்படியே மேலே ஏறும். அவங்க தம்பிக்கு அந்த இடம், தம்பி இருக்கிற இடம், அவங்களுக்கு வாசல் இந்த வாசல்.
இது தம்பி இருக்கிறாங்க. சிலிண்டர் பாருங்கள் வெளியே வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள். இப்போ நம்ம வெளியெல்லாம் போனால் எங்கன்னா போகிறோம் எங்கன்னா இருக்கணும்னா இப்போ சிலிண்டர் ஆர்டர் பண்ணிவிட்டோம், நம்ம இப்படி வச்சுட்டு போயிட்டா போதுங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து மாற்றி ஃபுல் சிலிண்டரை வச்சுட்டு வேறு காலி சிலிண்டரை எடுத்துன்னு போயிடுவாங்க. எம்டி சிலிண்டரை எடுத்துன்னு போயிட்டு ஃபுல் சிலிண்டரை வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். அதேமாரி கதவை சும்மா தான் சாத்தி வச்சுட்டு போயிருக்கோம், யாரும் வரமாட்டாங்க இங்கே. அந்த அளவுக்கு சூப்பர் சேஃப்டியான ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க இவங்க சொந்தக்காரங்களே தானே இருக்கிறாங்க இந்த இடத்துல, அதனால் வந்து இங்கே அவ்வளோ பேர் வரமாட்டாங்க. இதுதான் இப்போ எங்கள் வீட்டுக்காரோட தம்பின்னு இல்லை, என்ன சொல்லுவாங்க, மொத்தமாக இருப்பாங்கள்ல, கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வீடு இது. இன்னும் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கல. அவங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது பிரித்து கொடுப்பாங்க. எங்களுக்கு மட்டும்தான் பிரித்து இந்த இடத்த அளந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அந்த இடம் நான் காட்டினேன்ல, இந்த இடத்துலேருந்து அப்படியே போகும் அந்த இடம் ஃபுல்லாக. இதுதான் இது வந்துட்டு இவ்வளோ வரைக்கும் இடம் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரோட்டில் காட்டினேன் பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து இதை இப்படி சுற்றி வந்து இது ஒரு ஸ்டெப்பு வந்துட்டு காம்பவுண்டு வச்சுருக்காங்க. இது ஒரு ஸ்டெப்பு காம்பவுண்டு வச்சுக்கிறாங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வரைக்கும் இருக்குது பாருங்கள். அந்த கல் தெரியுது பார்த்திங்களா, அதை தெரியுது பார்த்திங்களா கல். அந்த கல்லுலேருந்து அப்படியே அந்த இடம் வந்து அந்த வெளியே ரோட்டு வழியாக வந்து இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள் அந்த கடைசி வரைக்கும் அந்த மேலே போகுது பார்த்திங்களா. இப்போ நாங்கள் இறங்கி வந்தோம்ல, அந்த இறங்கி வந்த அந்த வழியோடு அப்படியே சுற்றி அப்படியே வரும். அதுதான் இது வந்து இன்னும் வந்துட்டு இந்த இடத்துல இப்போ இது ஒரு காம்பவுண்டு போட்டாங்களா, இப்போ இதுக்கு வந்து தரையெல்லாம் போட்டுருவாங்க. தரையெல்லாம் போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிடுவாங்க, சூப்பராகிடும். இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு காம்பவுண்டு போடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கல் இருக்குது பார்த்திங்களா, இந்த மரம் உடச்சி விட்டுருக்குறாங்க பாருங்கள். அந்த மரம் உடச்சி விட்டுருக்குறாங்க. அந்த மரம் உடச்சிருக்கிற அந்த இதுலேருந்து ஒரு காம்பவுண்டு எழுப்பி இந்த பக்கம் ஃபுல் காம்பவுண்டு போடுவாங்க. இது ரோடு, அந்த ரோடுக்கு காம்பவுண்டு போட்டுருவாங்க. அது இப்போல்லாம் கிடையாது, சும்மா செடிங்க மட்டும் வளர்த்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள். செம்பருத்தி செடி, அப்புறம் வந்து அந்த சிகப்பு கலரில் இருக்குமே, குட்டி குட்டியாக இருக்குமே அந்த செடி, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு அங்கே தெரியாது. இங்கே வந்துட்டு தெச்சி பூவுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பலாப்பழம் பார்த்திங்கன்னா பாருங்கள், பலாப்பழம் தொங்குது. பலாப்பழ மரம் இது பார்த்திங்கன்னா, இந்த பலாப்பழம் 2 தொங்குது பார்த்திங்களா, இதுவும் பலாப்பழ மரம் தான். இதுவும் பலாப்பழ மரம் தான். இது இப்போ தான் துளுத்து வந்து மேலே நிற்கிது, புதுசது. இன்னும் அதில் வந்து காய் ஒன்றும் பழம் ஒன்றும் விடலை. இதில் மட்டும்தான் பழம் விட்டுருக்குது. இதெல்லாம் அங்கே ஒன்று பலாப்பழ மரம் இருக்குது, இந்த ஒரு பலாப்பழ மரம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். இது ஒரு கொய்யா மரம், இது ஒரு பலாப்பழ மரம். அப்புறம் ஃபுல்லாக வாழைங்க, நிறைய வாழைங்க. அப்புறம் தென்னை மரம், அப்புறம் ரப்பர் மரம் அது இருக்குது பாருங்கள். இந்த ரப்பர் மரம், அதாவது ரப்பர் மரம் அதோ இருக்குது பாருங்கள், அதோ ரப்பர் மரம். அது ஃபுல்லாக வளைச்சி போட்டுருக்குறாங்க பாருங்கள், அது ரப்பர் மரம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் ரப்பர் மரம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ரப்பர் மரம் தான். அங்கெல்லாம் ரப்பர் மரம் சொல்லுவாங்க. இதுதான் பின்வாசல். இது பின்வாசல் வந்துட்டு நம்ம கொல்லப்புறம்னு சொல்லுவோம்ல, அந்த சைடு இது. இது வந்து முன்வாசல். இதுதான் முன்வாசல். இது வந்து முன்வாசல் உள்ளே போகிறது. இது வந்து கொல்லப்புறம். இங்கே தான் வந்துட்டு தொட்டி, கிச்சன்லாம் இருக்குது. இந்த இடம் தான் பெரிய கிச்சனு, நீங்கள் பார்த்துருப்பீங்க கிச்சனை. இது வந்து கொல்லப்புறத்தில் தொட்டி இருக்குது பாருங்கள். தொட்டி இது ஃபுல்லாக தண்ணி ரொப்புவாங்க, தொட்டி இருக்குது. அப்புறம் பாருங்கள் டோமி படுத்துன்ருக்கு பாருங்கள். நேற்றா குளிப்பாட்டினாங்க பாருங்கள், அப்படி பிறண்டு உருண்டு வந்து படுத்துனுக்குது பாருங்கள்.
இது பாருங்கள், இந்த வீட்டோட பின்பாகம். இது தண்ணி சூப்பராக இருக்குங்க. இங்கே தண்ணி அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்குது தண்ணி இந்த இடத்துல. இதுதான் இந்த பின்னாடி வழி எங்களுக்கு. இது பொது வீடுன்னு சொல்லுவோம் இந்த ரூமுக்கு. இது வந்துட்டு அது வந்து நான் படுக்கிற ரூமோட ஜன்னல். இது அவங்க தம்பி பொண்டாட்டி படுக்கிற அந்த ரூம் ஜன்னல். இது எங்கள் மாமனாரும் மாமியாரும் படுக்கிற ரூம் ஜன்னல். அப்புறம் வந்து இதெல்லாம் தொட்டி தண்ணி ரொம்ப மழை பெய்யுதான் அந்த தண்ணி இதில் ரொப்புவாங்க பாருங்கள். இந்த எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மழை தண்ணி வந்து அதுலேருந்து ஊற்றும். அது வடிகட்டி அதுலேருந்து வந்து இதில் ஊற்றும். இதில் ஃபுல்லாகும் தண்ணி பாருங்கள். இந்த காம்பவுண்டு போட்டிருக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த மேலே வரும் எங்களுக்கு இடம். மேலே அந்த வழியாக வரும். இது வந்து காம்பவுண்டு போட்டு பின்னாடி வந்து அவங்களுக்கு அவங்க தம்பி, அதாவது அவங்க அப்பாவோட தம்பியோட பையனோட பசங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த வழியாக தான் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. அதுக்காக அது ஒரு கேட்டு மாதிரி போட்டதுக்காக விட்டுருக்காங்க. இதுதான் அவங்க வீடு. அவங்க வீடு தான் இது. இது வந்து ஒரு பையன்து, அது வந்து இன்னொரு பையன் வீடு. இப்போ நான் இந்த பக்கம் சுற்றி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா. இந்த காம்பவுண்டு போட்டோம்ல, இது சுற்றி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா முன் வாசல் வந்துடும். அதான் இதுதான் அவட ரேட்டு. அம்மனே அம்மனே ஆதலே ഇവിടെ ഉണ്ടോ? ആദലേ ആദലേ അവിടെ ഇല്ലേ? பசங்க அங்கே அவங்க வீட்டில் விளையாட. ഇവിടെ കുട്ടികളില്ല അവിടെ. അമ്മനെ ഇവിടെ ഉണ്ടോ? ഇവിടെ കളിക്കുകയാണോ? ആഹാ. ഞങ്ങൾ ഇപ്പോൾ വന്നതുള്ളൂ. இங்கே வந்து பாத்ரூமு. இது பின் வழியாக வந்துட்டு இப்போ நான் பின் வழியாக வந்து காட்டினேன்ல, அதுதான் பாத்ரூம். இதுதான் பாத்ரூமு. இங்கே தான் பாத்ரூம் போவாங்க. பின் வாசல் வச்சுருக்காங்கல்ல, அதில் பாத்ரூம் போகிறது. இப்போ நான் மேலே வந்து என்னுடைய இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்த இடத்த நான் காமிக்கிறேன். இப்படி தான் படிக்கட்டில் ஏறணும் மேலே. இது பாறாங்கல்லுங்க. இது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பாறாங்கல். பார்த்து தான் ஏறணும். பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் இடம், எங்களுக்கு கொடுத்துருக்க இடம். அங்கேருந்து வரோம் பாருங்கள். இப்போது பயமாக இருக்குது இது உள்ள, ஏன்னா பூச்சி போட்டு நான் இருக்கணும். இப்போ நான் காட்டினேன் இல்லை அந்த வழி, அது பாருங்கள். அந்த ஓலை போட்டிருக்குறாங்க பாருங்கள். அந்த இடத்துலேருந்து இந்த விறகு தட்டி போட்டுக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துலேருந்து அது ஒரு வீடு இருக்குது பாருங்கள், அதான் தடுத்து அப்படி வந்து இப்படி வந்து இது ஃபுல்லாக நம்ம இடம். இவ்வளோ இடம் எங்களுக்கு எங்கள் மாமனார் மாமியாரும் எங்களுக்கு கொடுத்த இடம் இதுதான். எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்தது. மாற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இந்த கூண்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த கூண்டு இந்த பட்டியோட நாயோட கூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து வருது. இதெல்லாம் எங்கள் இடம்தான். இந்த இடம்லாம் எங்களது தான். இப்போ இதை கட்டணும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதை கட்டினா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வழி பாருங்க. அதுங்க இது மேலே ஏறி போகிறது. വേണ്ടാ ഞാൻ കണ്ടില്ലല്ലോ, സമയമില്ലല്ലേ.
சிட்டாப்பா பூவானோ? இது வரைக்கும் எங்கள் இடம், இந்த இடம் வரைக்கும் சரிங்களா? இவ்வளோ பெருசாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடம் வரைக்கும் எங்கள் மாமியார் காம்பவுண்டு போட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா? அங்கே தெரியுதுங்களா? அந்த இடத்துலேருந்து அப்படி வரும். சிட்டா പുറത്ത് പോവാണോ? അയ്യോ പട്ടി. പുറത്ത് പോവാണോ? പാപ്പൻ പോയാ? ആ ഞാനിവിടെ ഇല്ലാന്ന് കരുതിയിരുന്നത്. ഏത്? ആ ആ ഹാ ഇല്ല കഴിഞ്ഞില്ല. അമ്മ അങ്ങോട്ടോ പുറത്ത് പോയിരിക്കുക. എന്തോ സ്ഥലം പറഞ്ഞു, എനിക്ക് പെട്ടെന്ന് തിരുവല്ല അല്ല, വേറെ ഇവിടെ അടുത്താണ്ടാ പറഞ്ഞത്. മേലോട്ട് എങ്ങോട്ടാന്നാ പറഞ്ഞത്. ഇതാ വീട്ടിൽ കിടക്കുന്നത്. അയ്യോ പൂച്ചക്കുട്ടികൾ കണ്ടില്ലേ? ചോ എത്ര കാഴകായിട്ട് കിടക്കുന്നത് കണ്ടില്ല? അത് ഓടുന്നത് കണ്ടില്ല പൂച്ചക്കുട്ടികൾ. இது பாருங்க, பாறாங்கல்லிலே படிக்கட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க. இந்த கல்லிலே படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கல்லிலே தான் வந்துட்டு செவுரு அப்படியே காம்பவுண்டு எழுப்புவாங்க. அப்புறமா தான் அது வந்து சிமெண்ட்டு போட்டு பூசி அதுக்கப்புறம் அது மேலே கல் கட்டுவாங்க. அதுக்கு மேலே கல்லை கட்டி அப்படியே எழுப்புவாங்க. இப்படிதான் இங்கே இந்த இடத்துல பண்ணுவாங்க. അച്ഛൻ ഇവിടെയാണോ ജോലി? அவ்வளோதான், எங்கள் இடம் பார்த்தாச்சுங்களா? எங்கள் இடம் பார்த்தாச்சுங்களா? அதெல்லாம் எங்கள் இடம்தான். ஏய் ஓய், இது சுற்றி வந்து இப்படி வரலாம். இப்போ நாங்கள் வந்தோம்ல, இந்த மேலேருந்து இறங்கி வந்தோம்ல அந்த இடம் இப்படி தான் இறங்கி இந்த வழி இல்லை, அந்த வழி இறங்கி வந்தோம். இது ஒரு வழி. இந்த புயல் காற்று அடித்தது, இந்த காற்று சுழல் காற்று அடித்ததில் இது விழுந்தது. இந்த மூங்கில் பார்த்திங்களா? மூங்கில் எப்படி வளைஞ்சி போய் விழுந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், எங்கள் இடத்த பார்த்தாச்சா? எப்படி தான் இங்கே இறங்குறாங்களோ ஏறுறாங்களோ தெரியுது. ஸ்டெப்பாக இருக்கும் இந்த இடத்துல வீடுங்கள்லாம். அதுதான் ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸ்டெப்பாக இருக்கும். இந்த வழியாக போவோம். இதெல்லாம் நம்ம இடம்தான். இங்கெல்லாம் ஒரு இது பாருங்கள், பலாப்பழ மரத்தோட செடி தான் இது. அது கட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து துளுத்து வருது பாருங்க. பார்த்தீங்களா? கட் பண்ணியிருக்கிறாங்க, அதுலேருந்து துளுத்து வருது. இது என்ன செடின்னு தெரியல எனக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தெரிவிங்க, கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இது எல்லாருக்கும் தெரியும் என்ன செடின்றது. ஆள்வெளி செடி சொல்லுவோம்ல, அந்த கருணக்கிழங்கு சொல்லுவோம்ல, அந்த செடின்னு நினைக்கிறேன்.
வச்சுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக வாழைப்பழ செடி. வாழை மரம் தான் நிறைய. வாழை மரம் பழம் தான், நிறைய பழங்க தான். அவங்க வீட்டில் எப்போ அவங்க வீட்டில் வந்தாலும் பழம் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும். எனி டைம் வாழைப்பழம் இருக்கும். அது ஒரு இது. பார்த்தா தெரியுதுங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தந்த இடம் தான். அதெல்லாம் இது வந்து பலாப்பழம். இது பலாப்பழமாக தெரியல. ஆமாம், பலாப்பழம் தான். இங்கே நிறைய பலாப்பழம் செடி தான் வைப்பாங்க. ஏன்னா அவங்க நான் காட்டினேன்ல உங்களுக்கு வீடியோவில், அந்த இது சாப்பிட்றதுக்காகவே இந்த பலாப்பழ செடி வைப்பாங்க. பழம் சாப்பிட்றதுக்காக வைக்க மாட்டாங்க. அந்த காய் வந்து உணவாக சேர்த்துக்குவாங்க. அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. உணவாக சேர்த்துக்கினா அந்த கேன்சர் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி, ஃபைபர் எல்லாம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. அது சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி தான் அது நிறைய பேர் இங்கே வளர்க்குறாங்க. இந்த மாதிரி வளர்த்து அப்பப்போ வந்து இந்த ஒன்று வரும்போது, இப்போ அங்கே நம்ம 2 பார்த்தோம்ல பலாப்பழம், அந்த மாதிரி வர டைமில் பெருசாகும்போது அதை கட் பண்ணிவிட்டு குழம்பு இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. குழம்பு இல்லை, அந்த அன்றைக்கி நான் காட்டினேன்ல புழுக்கு, சக்கை புழுக்கு, அது மாதிரி செய்வாங்க. அதுதான், மற்றபடி இது ஒன்றும் கிடையாது. சக்கைப்பழம் சக்கை காட்டுறேன் பாருங்கள். சக்கை கொலையாக தொங்குது பாருங்கள். பாருங்கள் சக்கை பாருங்கள், கொலையாக தொங்குது பாருங்கள். கொலையாக சக்கை, கொலையாக சக்கை. அங்கே பார்த்தீங்களா பெருசு பெருசாக இருக்குது. அது ஒன்றும் சின்னதாக பெருசாகுது. அது மேலே பாருங்கள், அது மேலே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? மேலே இது ஒன்று பெருசாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிவிடுவாங்க. 2 இருந்தது அதில். நேற்று ஏதோ ஒன்று கட் பண்ணிக்கிறாங்க, இப்போ இன்னொன்று கட் பண்ணிவிடுவாங்க பாருங்கள். இந்த சக்கை புழுக்கு செய்கிறதுக்கே இது கட் பண்ணுவாங்க. இது அதுதான் ஒன்று. அவங்க பழமாக சாப்பிட மாட்டாங்க. அந்த சக்கை புழுக்கு செய்கிறதுக்காகவே இந்த மரத்தை வச்சுருக்காங்க. பழமாகவே சாப்பிட மாட்டாங்க. யாருன்னா விருந்தாளிங்க வந்து கேட்டாங்கன்னா மட்டும் அவங்களுக்கு பழமாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ நான்லாம் வந்தால் தான் பழம் தான் கேட்பேன். எனக்காக ஒரு பழம் பழுக்க வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டேன் நான். நமக்கு ஏதோ ஒரு ஆசைக்கு சாப்பிட்லாம், மொத்தமாக சாப்பிட முடியாது இல்லை, அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இதை தான் செஞ்சாங்க அவங்க. இதே தான் எப்போவுமே செஞ்சுனே இருப்பாங்க அவங்க வீட்டில். சக்கை புழுக்கு. காலையில் உணவு டிஃபன் பார்த்தோன்னா இது தான் இருக்கும் அவங்க வீட்டில். நைட்டுக்கு டின்னருக்கும் சில டைம் இது தான் இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு கூட சாப்பிடுவாங்க. அதில் மீன் குழம்பு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்லைஸ் மீன், அதாவது துண்டு மீன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இருட்டிடுச்சு பாருங்கள். ஹாய், இருட்டிடுச்சு பாருங்கள். இப்போ இனி கொஞ்ச நேரத்துக்குள்ளே மழை பெய்யும் பாருங்கள். இப்போ உள்ள நேரம் கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சுதா, இதுக்கப்புறம் இருட்டிடுச்சு பாருங்கள். நல்லா செமையாக இருட்டிச்சு, வெயிலெல்லாம் கிடையாது பாருங்கள். இப்போ இனிமேல் மழை பெய்ய ஆரம்பிக்கும் பாருங்கள். எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியலையே. அப்படி வரணும். இப்போ வந்துட்டு இருட்டிடுச்சு, மழை பெய்யும். துணியெல்லாம் காய போட்டிருக்கேன். காலைல வெளியே போனேன் நான், பேங்க்குக்காக போயிருந்தேன். காலையில் போயிட்டு வந்தேன். துணி துவைச்சி விட்டுட்டு தான் போனேன். அது துணியெல்லாம் காஞ்சிச்சு பாருங்கள். அவங்கவுங்க துணி அவங்கவுங்க துவைச்சிக்குவாங்க. இங்கே அப்படி தான் ஒன்று. அப்பானா அவங்க அப்பாவோட துணி அவர் துவைச்சிக்குவார், அம்மானா அவங்க துணி துவைச்சிக்குவாங்க. அப்புறம் அவங்க தம்பி பொண்டாட்டி அவங்க துணி அவங்க துவைச்சிக்குவாங்க. இது நானும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அவரோட துணியும் என்னோடய துணியும் துவைச்சேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இறங்கிக்கலாம். இங்கே என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ கரண்ட்டு போகுங்க. கரண்ட்டு தொல்லை தான் இங்கே தாங்க முடியாது. அடிக்கடிக்கு கரண்ட்டு போகும். சோலார் இருக்கிறவங்களுக்கு இங்கே பெஸ்ட்டு இடம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல சும்மா ஆனாலும் கரண்ட்டு, அதாவது கொஞ்சம் இருட்டிட்டா, கொஞ்சம் மழை லைட்டாக அடிச்சிட்டா கூட உடனே கரண்ட்டு போயிடும். மழை பெய்யுதா இப்படி வந்து உட்காந்தா போதுங்க. அப்படியே தண்ணி சாரெல்லாம் அடிக்காதுங்க. மேலே அந்த மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்படி வந்து உட்காந்தா போதும், மழையை ரசிக்கலாங்க. இந்த ரோட்டில் இந்த வண்டி போவோம், அது போவோம், இது போவோம். இந்த ரோடை நம்ம ரசிச்சுக்கினே அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு, காஃபி கூட ஒரு பலகாரம் சாப்பிட்டு, ஸ்மூத்தாக பலகாரம் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம ரசித்து சாப்பிட்லாங்க. கிளைமேட்டு செம்மையாக இருக்கும் அது மாதிரி சாப்பிடும்போது. அதனாலே இந்த இடத்துல நம்ம போக இஷ்டப்படாது. செம்மையாக இருக்கும் இந்த இடம். அவங்க வீடு
இருட்டிடுச்சு. ரூமில் ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கு, அது அறியாமா. நம்ம ஊர்லலாம் இவ்வளோ பெரிய கிச்சன்லாம் செய்ய மாட்டோம். சும்மா சிம்பிளாக இருக்கும், சின்னதாக இருக்கும் இந்த கிச்சனெல்லாம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பாருங்கள், இங்கே சிங் வச்சுருக்காங்க. இங்கே சிங்குக்கு பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கும் போடுறதுக்குமா இந்த இடம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அடுப்பு வகைகள், அதாவது அடுப்பில் செய்கிறதுக்கு உண்டான வழி, அதாவது விறகு கீழே வைக்கிறது. பாருங்கள், விறகெல்லாம் எங்கள் மாமனார் அடக்கி வச்சிட்டாரு. விறகு தொல்லையே இருக்கக்கூடாது பாருங்கள். வெட்டி நேற்று எவ்வளோ விறகு வெட்டினார் பாருங்கள். சண்டே அவர் வீட்டில் இருந்தார், அவ்வளோ விறகு வெட்டினார். அந்த விறகெல்லாம் அடியில் போட்டாங்க. இந்த வீக்குக்கு இந்த 2 வாரத்துக்கு அந்த விறகு சரியாக இருக்கும். ஏன்னா சாப்பாடெலாம் அவங்க இதில் தான் செய்வாங்க. சாப்பாடு இது பாருங்கள், சாப்பாடு சின்ன சின்ன விஷயம் எல்லாம், அது சாப்பாடு அது ரொம்ப வேகிறது அந்த மாதிரி பொருளெல்லாம் இதில் வைப்பாங்க. அந்த அடுப்பில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இஞ்சி எல்லாம் விளைஞ்சிச்சுன்னா, நிறைய இஞ்சி விளைஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போட்டு விடுவாங்க. இது பாருங்கள், இஞ்சி இந்த மாதிரி போட்டு விடுவாங்க. இந்த இடத்துல இஞ்சி ஃபுல்லாக போட்டு விட்ருவாங்க. இஞ்சி தாங்க இந்த இடத்துல நிறைய இருக்கும். இஞ்சி, ஏலக்காய் அந்த மாதிரி பொருள் தான் நிறைய இருக்கும். அப்புறம் இதெல்லாம் நம்ம மசாலா பொருட்கள், தட்டுகள், சாப்பாடு செஞ்சால் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த இடத்துல. இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கன் வந்து என்ன சொல்கிறது, சிக்கன் வந்து ஸ்டூன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டூ பாயான்னு சொல்லுவோம்ல. அது எதுக்கு சிக்கன் பாயா வச்சாங்கன்னா, இந்த அப்பத்துக்கு தான், இந்த பால் மாரி ஆப்பம் சுடுறதுக்கு தான் இந்த மாதிரி வச்சாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பத்துக்கு தான் அந்த பால் இது வச்சாங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாங்க. மத்தியானத்துக்கு கோஸு வந்துட்டு பொரியல், கோஸு பொரியல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இலை போட்டு கொதிக்க வச்சுருக்காங்க தண்ணியை. என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை இருக்கும் தெரியுமா, அந்த இலை வச்சு கொதிக்க வச்சுருக்காங்க இந்த தண்ணியை. இது எப்போவுமே இருக்குங்க எங்கள் வீட்டில். இந்த மாதிரி ஒரு தேசால வந்துட்டு கொஞ்சம் இலையை போட்டுருவாங்க, ஏதாவது ஒரு இலையை போட்டுருவாங்க. கொய்யா இலை அப்படி நமக்கு ஹெல்த்தியான என்னென்ன இலையோ அந்த இலையெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி ரொம்ப கொதிக்க விட மாட்டாங்க. அந்த சாப்பாடெலாம் வந்துச்சுன்னா சும்மா சூடாக இருக்கும்ல, அந்த அடுப்பு அந்த அனலில் இது வச்சுருவாங்க. இதை மூடி வச்சுட்டு இதை அப்படியே சூடு பண்ணிவிடுவாங்க. இது எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும் இந்த தண்ணி. அதுக்கப்புறம்னா இந்த சாதம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரௌன் அரிசி சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அந்த அரிசி இது. இந்த குத்தேரின்னு சொல்லுவோம் இங்கே இந்த ஊரில், குத்தேரின்னு. அதுதான் இது. இதை தான் அவங்க சாப்பிட்றாங்க. எனக்கு அந்த சாப்பாடு கிடையாதுங்க. எனக்கு வந்துட்டு என்ன ஒயிட் ரைஸ் நம்ம ஊரில் செய்வோம்ல, அந்த ரைஸ் அதுதான் எனக்கு வடிச்சிருக்காங்க தனியாக. நான் அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன், எனக்கு ஆகாது. அதனால் இந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். அது எனக்கு வடிச்சிட்டு போயிருக்கிறாங்க எங்கள் மாமியார். அவ்வளோதாங்க, இன்னையோட விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப பொறுமைசாலி. தேங்காய் செருகுறாரு, டீயை குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில குழந்தைங்க வந்து சர்க்கரை கேட்குறாங்கன்னு சர்க்கரை எடுத்து கொடுக்குறாரு. எவ்வளோ பொறுமைசாலி தெரியுமா? என்னடி செய்யணும்? சப்பாத்தி கழுவி வேணும், சர்க்கரை வச்சுல. നന്നായിട്ടുണ്ടോ? നന്നായിട്ടുണ്ടോ? കുഴപ്പമില്ല. കാപ്പി കുടിച്ചില്ലേ? അവിടെ കൊണ്ടുപോയി വെച്ച് കഴിക്കാറുന്നില്ല ടേബിളിന് മേലെ? இடம்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிவிங்க. நான் இப்போ கேரளாவில் இருக்கிறதால தான் இதெல்லாம் நான் காமிக்கிறேன்.
செமையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, நல்ல கிளைமேட்டு, அப்பப்போ மழை பெய்யுது. நம்ம ஊரில் நான் இருந்ததான் இந்நேரம் வந்துட்டு இந்த வெயிலால் நான் செத்து போயிட்டுருப்பேன். அந்த மாதிரி வெயில் அடிக்குது சென்னையிலன்னு சொல்லி கேட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டபோது சென்னையில் பயங்கரமான வெயிலுன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் ரொம்ப வெயில்னு சொன்னாங்க. நாளை காலம் அங்கேருந்து நான் தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். இங்கே டெய்லி மழை பெய்யுது. நைட் ஆனால் சரியான மழை. நைட்டு கொஞ்சம் மழை பெய்தாலும் கூல் பண்ணிடுது. இந்த இடத்த வந்து கூல் பண்ணி நல்லா சூப்பராக கிளைமேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப இந்த இடத்துலேருந்து வர முடியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது இந்த கிளைமேட்டு. அவ்வளோதான். மற்றபடி இதை காமிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டேன். பாய். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். பாய்.